சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் 13 காவலர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பெரியார் பல்கலைக்கழக கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து காவல் நிலையம் முழுமையாக மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டு அந்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்காலிகமாக காவல் நிலையம் எதிரே உள்ள டீ கடை முன்பு செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மதுவிலக்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலையம் மூடப்பட்டது. திருத்தணி நகராட்சி சார்பாக காவல் நிலையம் சுற்றி கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதனால் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் அனைவரும் பீதியில் இருக்கின்றனர். சத்தியமங்கலம் பன்னாரி சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையின் போது சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான் மசாலா பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரியில் அமைந்துள்ளது காவல்துறை சோதனைச் சாவடி. நேற்றிரவு பிக்கப் வேன் ஒன்றில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது வெள்ளைப்பூண்டு மூட்டைக்கு இடையே பான் மசாலா மற்றும் குட்கா பொருட்கள் 28 மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டை சேர்ந்த சுரேஷ் மற்றும் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை சேர்ந்த தமிழ்வாணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து மதுரைக்கு விற்பனையாக கொண்டு செல்லப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பான் மசாலாவை கடத்தி செல்ல பயன்படுத்திய வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் ஓமலூர் தாலுகா அலுவலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் 33 ஊராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஊராட்சியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் ஓமலூர் தாலுகா அலுவலகத்திலிருந்து அந்தந்த கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கொரோனா ஊரடங்கு காரணமாக மாற்றுத்திறனாளிகள் வேலையின்றி தவிப்பதால் அவர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட 15,000 கன அடி நீர் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கூடுதலாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மேட்டூர் அணையிலிருந்து 15,000 கன அடியாக உயர்ந்த தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நீர் நள்ளிரவு முதல் மாயனூர் கதவணைக்கு வர தொடங்கிய நிலையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி 14,210 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதில் 13,790 கன அடி நீர் காவிரி ஆற்றிலும், 400 கன அடி தென்கரை வாய்க்காலிலும், 40 கன அடி கிருஷ்ணராஜர் வாய்க்காலிலும் திறந்துவிடப்பட்டு தொடர்ந்து அங்கு பாய்ந்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்று பாசன வாய்க்கால் விவசாயிகள் அடுத்த கட்ட விவசாய பணிகளுக்கு தயாராகி வருகின்றனர். தலைமை பெண் காவலருக்கு தொற்று உறுதியானதால் பூட்டப்பட்டிருந்த காவல் நிலையம் 2 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தீவிரமாக நோய் தொற்று பரவி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த தலைமை காவலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அலுவலகம் பூட்டப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. இன்று பணிக்கு வந்த காவல் ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள், காவலர்கள் என தீவிர சோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை முழு ஊரடங்கை அடுத்து மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகளின்றி முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மீனவ கிராமங்களான மல்லிப்பட்டினம், அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை மீனவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்பட்டு வரும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஊராட்சி மன்ற தலைவர் வழங்கினார். திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் உளுந்தை ஊராட்சிக்குட்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் உளுந்தை ஊராட்சி மன்ற தலைவரும் தலைவர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவருமான MK ரமேஷ் தன் சொந்த செலவில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ அரிசி மூட்டை, மளிகை மற்றும் காய்கறி தொகுப்புகளை வழங்கினார். போலீசாரின் மன அழுத்தத்தை போக்க ஆத்தூர் யோகா பயிற்சி மையத்தின் சார்பில்
டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. கொரோனா தொற்று மற்றும் சாத்தான்குளம் கொலை சம்பவம் எதிரொலியாக போலீசாருக்கு யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் இயங்கும் கெங்கவல்லி, தலைவாசல், தம்மம்பட்டி மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்களின் பணிச்சுமை மற்றும் மன உளைச்சலை போக்கும் வகையில் ஆத்தூர் யோகா மைய பயிற்சியாளர் மாதேஸ்வரன் போலீசாருக்கு யோகா பயிற்சி அளித்தார். சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, யோகாசனம் உள்ளிட்ட 20 வகையான ஆசன பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பின்னர் அவர்களுக்கு கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டது. சேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 1 டன் அளவிலான தக்காளி சேதமானது. ஓசூரிலிருந்து கோவைக்கு தக்காளி ஏற்றி சென்ற சரக்கு லாரி சேலம் கந்தம்பட்டி பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்னே சென்ற கார் ஓட்டுநர் திடீரென்று காரை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. லாரி ஓட்டுநர் கார் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பிய போது எதிர்பாராத விதமாக மேம்பாலத்தின் அருகே உள்ள தடுப்பு சுவற்றில் லாரி மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. தற்போதுள்ள நவீன காலத்திலும் ஓமலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் பேயோட்டும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பேயோட்டும் சமயத்தில் பேய் வந்தாடும் பெண்கள் மது, சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை கொடுத்தால்தான் விட்டு செல்வேன் என்று கூறி அடம் பிடிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் வராசக்தி காளியம்மன் கோவில் உள்ளது. இங்கு அதிகமாக பேயோட்டும் நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். முக்கியமான அமாவாசை, வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகின்றனர். நேற்றிரவு தர்மபுரியை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு பேய் பிடித்துள்ளதாக கூறி அழைத்து வந்தனர். பேயோட்டும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பேய் வந்து ஆடிய பெண் மொத்தம் 5 பேரை பிடித்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து அவர்களுக்கு மது, சிகரெட், பீடி உள்ளிட்ட பழக்கங்கள் இருந்ததால் அதை கொடுத்தால்தான் போவேன் என்று கூறி அந்த பெண் அடம் பிடித்தார். ஈரோடு வஉசி பூங்கா விளையாட்டு மைதானத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தினசரி காய்கறி சந்தையில் சில்லறை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் அனுமதிக்காததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சந்தையின் பிரதான கதவை காவல்துறையினர் மூடியதால் வியாபாரிகள் நேர கட்டுப்பாட்டை நீக்கி பொதுமக்களை அனுமதித்திட வேண்டும் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் பூட்டிய கதவின் முன்னால் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள பள்ளியை கொரோனா மையமாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனிமைப்படுத்தப்படும் நபர்கள் இங்கு வருவதால் பள்ளியை சுற்றியுள்ள மக்களுக்கும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. எனவே இதனை உடனடியாக மாற்ற வேண்டும் என கூறி பள்ளியின் முன்பு சுமார் 1 கிலோமீட்டர் நிலத்திற்கு ஆண்களும் பெண்களும் சமூக இடைவெளி விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. சென்னை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களை காசிமேடு மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். சென்னையில் ஊரடங்கு காரணமாக மீன்பிடிக்க செல்லாததால் துறைமுகத்தில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காரைக்கால், நாகை மீனவர்கள் இதனை பயன்படுத்தி காசிமேடு, மகாபலிபுரம் உள்ளிட்ட ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்து செல்வதாக காசிமேடு மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் காசிமேட்டிலிருந்து விசைப்படகு மூலம் சென்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். காசிமேடு அருகே ஆழ்கடலில் 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் நாகை, காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட காசிமேடு மீனவர்கள் அதிகாரிகள் உதவியுடன் படகுகளை சிறைபிடிக்க சென்றனர். இதனை கண்ட மீனவர்கள் தப்பி ஓடினர். இதில் நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை கந்தன் என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகை சிறைபிடித்து கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் படகில் இருந்த 11 பேரிடம் காசிமேடு மீன்பிடி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெட்ரோல் பங்குகள் மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்பட மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி அனுமதி அளித்துள்ளார். ராணிப்பேட்டையில் தற்போது வரை 1120 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அதிகரிக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 2 சக்கர வாகனத்தில் தேவையின்றி சுற்றி வருபவர்களுக்கு பெட்ரோல், டீசல் அளிக்கக்கூடாது என்றும், காவல்துறை மற்றும் அரசு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் முக்கிய தேவைகளுக்கு செல்பவர்களுக்கு மட்டுமே பெட்ரோல், டீசல் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கினர். மாவட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட 64 பகுதிகளில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் அனைவரும் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும், சமூக இடைவெளியை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி காவல் உட்கோட்டத்தில் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்வு ஊட்டும் நோக்கில் யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. வாழப்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று காலை யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அன்பு தலைமையில் நடைபெற்ற முகாமில் வாழப்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் சூரியமூர்த்தி மற்றும் வாழப்பாடி, காரியப்பட்டி, ஏத்தாப்பூர், கரியக்கோவில், கருமந்துறை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் அனைத்து காவலர்களும் பங்கேற்றனர். யோகா பயிற்சி பெற்ற பிறகு மன அழுத்தம் குறைந்துள்ளதாகவும், புத்துணர்ச்சி கிடைத்துள்ளதாகவும் காவலர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மழையின் காரணமாக ராட்சச மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் கடந்த 2 நாட்களாக மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. ஏற்காட்டில் நேற்று மாலை பெய்ய தொடங்கிய சாரல் மழை இரவு 11 மணி வரை நீடித்தது. மழையுடன் பலத்த காற்றும் வீசியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாகலூர் செல்லும் சாலையில் ராட்சச மரம் ஒன்று விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகள் யாரும் வராததால் தாங்களாகவே மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதன் காரணமாக பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாளை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சமூக இடைவெளியை மீறி கடலூர் துறைமுகத்தில் மீன் வாங்க பொதுமக்களின் கூட்டம் குவிந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் முதுநகர் மீன்பிடி சந்தையில் மீன்கள் வாங்க அதிக அளவில் மக்கள் கூட்டம் கூடினர். பெரும்பாலானோர் முகக்கவசம் அணிந்து வந்திருந்தாலும் சமூக இடைவெளி பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுமக்களின் இந்த கூட்டம் கொரோனா பரவலின் விபரீதத்தை மக்கள் இன்னும் உணரவில்லை என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். களக்காட்டில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதால் கடைகள் திறப்பு நேரத்தை குறைத்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் எடுத்துள்ளது. கடந்த வாரம் சித்தா மருத்துவர், ஜவுளிக்கடை ஊழியர், நகைக்கடை உரிமையாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தொற்று பாதிக்கப்பட்ட ஜவுளிக்கடை ஊழியர்கள், அவர்களோடு தொடர்புடையவர்கள், சித்தா மருத்துவரின் குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டனர். களக்காட்டில் கொரோனா தொற்றால் வியாபாரிகள், கடை ஊழியர்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருவதால் கடை திறப்பு நேரத்தை குறைக்கும்படி பேரூராட்சி நிர்வாகத்தினர் உத்தரவிட்டுள்ளனர். எனவே காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே கடைகளை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் தமிழக கர்நாடக எல்லையான பாரதிபுரம் சோதனைச் சாவடியை அதிகாரிகள் மூடினர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. எனவே அங்கிருந்து தமிழக எல்லைக்கு யாரும் வராமல் இருப்பதற்காக அதிகாரிகள் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள பாரதிபுரம் சோதனைச் சாவடியில் குழி தோண்டி முட்புதர்கள் கொண்டு அடைத்தனர். அவசர தேவைக்காக மட்டுமே ஆம்புலன்ஸ் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு செல்வதற்காக ராமபுரம் எல்லையை திறந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி தாலுகா பகுதி அதிக அளவிலான விவசாய நிலம் சார்ந்த பூமியாக உள்ளது. இந்த பகுதியில் முக்கியமாக விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. கடந்த ஓராண்டு காலமாக போதிய மழை இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. தற்போது பெய்த மழையின் காரணமாக சிறுதானிய செடிகள் நன்கு வளரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோடு தலைமை தபால் நிலைய பெண் ஊழியருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு தபால் நிலையம் மூடப்பட்டது. இதனால் தபால் நிலையத்தில் பணியாற்றிய ஊழியர்கள், தபால் நிலைய வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனைக்கு பிறகு ஊழியர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று மருத்துவ குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
மருத்துவமனை வாயிலில் இறந்து கிடந்த முதியவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சிவகங்கை நேரு பஜார் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான முதியவர் செல்வம். இவர் தன்னுடைய குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாயிலில் உடல்நலக் குறைவால் இறந்து கிடந்துள்ளார். இந்த நிலையில் முதியவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த முதியவரின் உடலை அடக்கம் செய்ய மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மலேசியா அருகே உள்ள புரூனே தீவிலிருந்து தமிழகத்திற்கு முதன்முறையாக இயக்கப்பட்ட விமானம் 139 பேருடன் கோவை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. மலேசியா தெற்கு சீனா கடல் நடுவே புரூனே தீவு அமைந்துள்ளது. அந்த தீவிலிருந்து முதன்முறையாக ராயல் புரூனே ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானம் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்த விமானத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 139 பேர் பயணம் செய்தனர். சாத்தான்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை தடை செய்ய கோரி தாராபுரத்தில் திராவிடர் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சப் கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் அத்துமீறி அப்பாவி மனித உயிர்களை பலியாக்கியதாகவும், காவல்துறையில் பணியாற்றும் சிலர் மனிதநேயமே இல்லாமல் அரக்கத்தனமாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சேர்ந்த இளைஞர்கள் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். காரைக்குடி அருகே அரியக்குடியில் கத்திரிச்செடியில் காய்த்த 2 அடி நீளமுள்ள கத்திரிக்காய் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ளது அரியக்குடி கிராமம். இந்நிலையில் வேணி என்பவருடைய வீட்டில் பயிரிடப்பட்ட கத்திரிக்காய் தற்போது 2 அடி நீளம் வளர்ந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. சாதாரணமாக குண்டு கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய் என பல வகை இருந்து வரும் நிலையில் இதுபோன்ற 2 அடிக்கு மேல் உள்ள கத்திரிக்காய் அபூர்வமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இயற்கை உரத்தை கொண்டு வளர்க்கப்படும் இந்த கத்திரி செடியை ஆச்சரியத்துடன் அருகிலுள்ள கிராம மக்கள் பார்த்து செல்கின்றனர். மேலும் இந்த கத்திரிக்காய் ருசி அதிகமாக இருப்பதால் விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். ஆதிச்சநல்லூரில் வாழ்விடங்களை கண்டறிய மேலும் 5 குழிகள் அமைத்து பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் ஆதிச்சநல்லூரில் கடந்த மே 25ஆம் தேதி மாநில அரசு சார்பில் முதற்கட்டமாக அகழாய்வு பணி துவங்கியது. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் மற்றும் லோகநாதன் தலைமையில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களின் வாழ்விடங்களை கண்டறிவதற்காக ஊரின் மையப்பகுதியில் உள்ள இடங்களில் 5 குழிகள் புதிதாக அமைத்து ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது. அதில் முதல் கட்டமாக ஒரு குழியில் முன்னோர்கள் பயன்படுத்திய புலங்கு பொருட்கள், அதாவது மண்பாண்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதியில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பெட்ரோல் டீசல் உயர்வை கண்டித்து பட்டுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மகேந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் கட்சியினர் தட்டு வண்டியில் இருசக்கர வாகனங்களை ஏற்றி மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் 2 சக்கர வாகனம் ஏற்றி வைக்கப்பட்ட தட்டு வண்டியை சாலையில் ஓட்டிச் சென்றனர். பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான இடம் என்று கூறி பள்ளம் தோண்டியதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தென்னம்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பேருந்து நிலையம் செல்வதற்காக பல ஆண்டுகளாக ஒத்தையடி பாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான இடம் என்று கூறி சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வங்கி ஊழியருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் வங்கி மூடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரே நாளில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம். நேற்று ஒரே நாளில் மட்டும் மருத்துவர், காவலர், வங்கி ஊழியர் உட்பட 12 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் பணியாற்றிய மருத்துவமனை, காவல் நிலையம் மற்றும் தனியார் வங்கி அனைத்தும் மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது.
மேலும் நோய் பரவாமல் தடுக்க சம்பந்தப்பட்ட நபர்கள் வசிக்கும் பகுதிகள் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளூர் அருகே ₹1 பிரியாணி வழங்கி உணவகத்தை தொடங்கிய நபர் தற்போது ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச உணவை வழங்கி வருகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாரிதுரை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் உள்ள அரசு கல்லூரி அருகே ₹1 பிரியாணி வழங்கி தன்னுடைய உணவகத்தை தொடங்கினார். ஆனால் சில நாட்களிலேயே கொரோனா ஊரடங்கு காரணமாக உணவகத்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது உணவு தயாரித்து ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மாரிதுரை வழங்கி வருகிறார். ஊரடங்கின் காரணமாக சோதனைச்சாவடி அருகிலேயே நடைபெற்ற திருமணத்தில் குறைவான எண்ணிக்கையில் உறவினர்கள் பங்கேற்றனர். நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த ஜோதிகா என்பவருக்கும் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த நிகில் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஊரடங்கின் காரணமாக இ பாஸ் கிடைப்பதில் பிரச்சனை ஏற்பட்டதால் மணமகன் தமிழகம் வருவதற்கோ மணமகள் கேரளா செல்வதற்கோ தடங்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் திருச்சூரிலிருந்து மணமகன் அவருடைய பெற்றோர் தமிழக கேரள எல்லையான ஆரியங்காவு சோதனைச்சாவடி பகுதிக்கு வந்தனர். நெல்லையிலிருந்து மணமகள் தன்னுடைய பெற்றோருடன் அதே சோதனைச்சாவடிக்கு சென்றுள்ளார். இங்குள்ள ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் வாசலில் இருவருக்கும் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. மதுரை அரசு கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து மருத்துவமனை டீன் விசாரணை நடத்தி வருகிறார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கே பணியாற்றும் தனியார் நிறுவனத்தின் பெண் தூய்மை பணியாளருக்கு ஊழியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண் பணியாளர் அளித்த புகாரின்படி அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் தங்கமணி விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. பொன்னமராவதி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுமி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொப்பனாப்பட்டியை சேர்ந்த பாலசுப்ரமணியத்தின் மகள் காயத்ரி 11 வயதான இவர் கொப்பனாப்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள ஊரணி பகுதியில் ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஊரணியின் மையப்பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இதையறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கிணற்றில் விழுந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் சிறுமி காயத்ரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆம்பூர் அருகே மலை மீது விளையாடிக் கொண்டிருந்த சகோதரர்கள் பாறை மீது தவறி விழுந்ததில் அண்ணன் பலியானார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கதவாளம் பகுதியை சேர்ந்தவர் பிரபு. இவருடைய 2 மகன்கள் வீட்டின் அருகே உள்ள கதவாளம் மலைப்பகுதிக்கு சென்று விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று தவறி பாறை மீது விழுந்தனர். அப்போது சிறுவன் நிதிஷ் சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த சிறுவன் லோகேஷை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பாறை மீது தவறி விழுந்து பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சி பகுதியில் பன்றிகளால் நீரோடைகளில் செல்லும் தண்ணீர் மாசடைந்து தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதால் பன்றிகள் பிடிக்கப்பட்டன. பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு கோட்டூர் பகுதிகளில் அதிக அளவில் பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளுக்கு சென்று வளர்ப்பு பன்றிகள் நீரை மாசுபடுத்துவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதனால் கோட்டூர் பேரூராட்சி நிர்வாகம் பன்றி வளர்ப்பவிடம் கடந்த 1 மாதமாகவே பன்றியை அப்புறப்படுத்துமாறு கூறி வந்தனர். இதை பன்றி வளர்ப்பவர்கள் கண்டுகொள்ளாததால் சுமார் 24 பன்றிகளை பேரூராட்சி நிர்வாகத்தினர் பிடித்து ஏலம் விட்டனர். கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் நீலவாக்கில் உள்ள பச்சை பாசி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெறும் அகழாய்வில் பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அப்போது அகரம் பகுதியில் நடைபெறும் அகழாய்வில் நீலவாக்கில் உள்ள பச்சை நிற பாசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செல்வந்தர்கள் வியாபாரிகள் நீலவாக்கில் உள்ள பச்சை பாசிகளை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதுவரை நடைபெற்ற அகழாய்வில் வட்ட வடிவம் மற்றும் உருண்டை வடிவ பாசிகளை கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது நீலவாக்கில் உள்ள பச்சை நிற பாசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே கொள்முதல் செய்த தானியங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணம் கொடுக்காதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விவசாயிகள் மக்காச்சோளம் விற்பனை செய்துள்ளனர்.
அதனால் அதற்கான பணத்தை வழங்காமல் ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகிகள் இழுத்தடித்து வந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வாயிலின் எதிரில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஒரு வார காலத்திற்குள் பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.